குக் வித் மார்டினா. நல்லா இருக்கீங்களா? உங்க லவ்ட் ஒனுக்கு ஒரு யம்மியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதாங்க அது. காலிஃப்ளவர் வடை. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை நம்ம பாயில் பண்ணிக்க போறோம். நம்ம பாத்திரத்தை வைக்கும் போதே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா அதில் நிறைய பூச்சி எல்லாம் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ண போறோம். நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாயில் பண்ணி வச்ச காலிஃப்ளவர்ல கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் உப்புங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா உடைச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப் அரிசி மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இனி வடையை சுட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பான் வச்சுக்கலாங்க. டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஜாஸ்தியாகவே எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு பால் சைஸில் எடுத்து அப்படியே நம்ம வடை போல் ஷேப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப நம்ம கருக விட வேண்டாம். ஸோ இப்படி இருந்தாலே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு வடை இது. நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குவிக்காக நீங்கள் இதை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். காலிஃப்ளவர் வடை ரெடியோ ரெடி.